அந்த விசுவாச அறிக்கை வந்து நம்ம சர்ச்சா எதை நம்புகிறோம், நம்முடைய சபையுடைய கொள்கை என்ன, நம்மளுடைய சபையுடைய சட்டம் என்ன, அதுக்காக தான் நம்ம பார்க்குறோம். கடந்த வாரம் இதனுடைய அறிமுகத்தை நம்ம பார்த்தோம். ஏன் இந்த விசுவாச அறிக்கை தேவைன்னு பார்த்தோம். அது முதல்ல நம்ம வெளிப்புறமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம யார், நம்முடைய அடையாளம் என்னன்னு சொல்கிறதுக்கு முதல்ல தேவைன்னு பார்த்தோம். ரெண்டாவது, சபை போதகர்களுக்கும் சபை விசுவாசிகளுக்குமான உறவு வேதத்தின் அடிப்படையில் இருப்பதற்கான ஒரு கருவியாக இருக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ சபை தலைவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பதற்கான அடையாளத்தை பார்த்தோம். போலி போதனையிலிருந்து சபையை பாதுகாப்பதற்கு விசுவாச அறிக்கை தேவை. சத்தியத்தில் வளர்றதற்கு இது உதவுதுன்னு பார்த்தோம். சபையினுடைய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இது அவசியம் பார்த்தோம். சபை ஐக்கியத்துக்கு மற்றவர்களோட ஐக்கியப்படுறதுக்கு இது அவசியம். ஒரு வரலாற்று தொடர்ச்சியை நம்ம கொண்டு இருக்கிறோன்றதை தெரிந்து கொள்வதற்கு இது அவசியம்னு சொல்லி 7 காரியங்களை பார்த்தோம். இன்னைக்கு அதனுடைய முதல் அதிகாரம், கிட்டத்தட்ட 32 அதிகாரம் இருக்குது. இன்னைக்கு முதல் அதிகாரமாக அதில் பரிசுத்த வேதாகமன்ற அதிகாரத்தை பார்க்கறோம். ஸ்லோவாக வாசித்து நம்ம செஞ்சுக்கலாம். லட்சுமிகா வாசிங்க. வாசிங்க. பரிசுத்த வேதாகம் ரட்சிப்புக்கு இன்றியமையாத சகல விதமான அறிவையும் விசுவாசத்தையும் கீழ்ப்படிவையும் அளிக்கக்கூடிய தவறிழக்காத நீதியாகவும் கட்டளை விதி உறுதியானதாகவும் போதுமானதாகவும் பரிசுத்த வேதாகம் மட்டுமே அமைந்துள்ளது. பரிசுத்த வேதாகம் அது குறைவற்றதாக இருக்குது. பூமியில் வாழும்போது அவன் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் இது கொண்டு கடவுளை பற்றிய அறிவை இந்த வேதாகம் தான் நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி அவர் இந்த இயற்கை படைப்பின் மூலமான பொதுவான வெளிப்பாடை கொடுத்துருக்கிறாரு. இப்போ இந்த பொதுவான வெளிப்பாடு கடவுள் இருக்கிறான்றதை நிரூபிக்குது. அவர் இல்லைன்றத அவர் எந்த சாக்கு போக்கும் அந்த மனிதன் சொல்ல முடியாதுன்றது. அதே மாதிரி இந்த வேதாகம புத்தகத்தில் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள இந்த புஸ்தகங்கள் மட்டும்தான் அதாவது தேவ ஆவியினால் எழுதப்பட்டது, அருளப்பட்ட வார்த்தை, அருளப்பட்ட புத்தகங்கள். இதுக்கு வெளியே இந்த தள்ளுபடி ஆகம புத்தகங்கள் இதெல்லாம் வேதத்துக்கு வெளியானது. அது ஒருபோது திருச்சபைக்கு உள்ளாக அதுக்கு இடம் இல்லை. அதே மாதிரி அது நமக்கு தேவையில்லாதது. இந்த வேதாகம் மட்டும் போதுமானது. நமக்கு இந்த வேதத்துல எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. கடவுள் எல்லாத்தையுமே வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வேதத்தை நம்ம முதல்ல நம்பணும். அவர் கொடுத்த அந்த வார்த்தைகளை நம்பணும். அவர் இந்த வேதத்துல என்ன சொல்லியிருக்காரோ அதன்படி நம்ம வாழணும், கீழ்ப்படியணும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழணும்னு சொல்லியிருக்காரு. இதில் இருக்க வார்த்தையெல்லாம் உண்மையான வார்த்தை. இதுல ஒரு எழுத்து கூட தவறு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. பொதுவானதையும் நம்ம வெளியில பார்க்கறதையும் நம்ம கடவுள் படைச்ச ஒவ்வொன்றையும் நம்ம அறிய முடியும். அதை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு, வேதத்திலையும் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அவர் எப்படி படைச்சாரு, எப்படி எல்லாத்தையும் உண்டு பண்ணாரு அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நம்ம எப்படி வாழ்கிறோம், அதாவது கடவுள் நம்மளை படைச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி என்ன செஞ்சோம், தவறு செஞ்சோம், அதுக்கப்புறம் நம்ம கடவுளை அறிஞ்சுக்கிறதுக்கு இந்த வேதத்தையும் நமக்கு அவர் எழுதி கொடுத்தாரு. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதுலையும் அவர் நமக்கு வெளிப்படுத்தி அந்த மக்களோட இதையும் எழுதி நம்ம அதை நம்ம கீழ்ப்படினோம், அதன்படி நம்ம வாழணும். தேவன் இது எல்லாத்துக்கும் தான் கொடுத்துருக்காரு. அப்போ வாழ்ந்த மக்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ வாழ்கிற மக்களுக்கும் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு. இதில் தவறு எதுவும் இல்லை, பிழை எதுவும் இல்லை. இது அப்படியே நம்ம உண்மையாக நம்பணும். அதில் அந்த வேத வசனங்களையும் நமக்கு எழுதி கொடுத்துருக்குறாரு, எப்படி இருக்குது என்னன்னு. அவருடைய வல்லமை, அவருடைய கிரியை எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்க்கலாம், வேதத்தில் பார்க்கலாம். மனுஷன் வெளியில் என்ன வேணாலும் உட்காந்து பேசலாம், ஆனால் அது பேசுறதெல்லாம் ஒரு நாள் வீணாக போயிடும். ஆனால் அந்த எழுத்து என்றைக்குமே வீணாகாது. இந்த எழுத்து உண்மையானது. அது பரிசுத்த ஆவியினால எழுதப்பட்டிருக்கு. அதை நம்ம நம்பணும். ஒரு கடவுளோட பிள்ளைன்னு சொன்னாக்கா வேதத்திலேருந்து தான் பார்க்கணுமே தவிர வெளியிலேருந்து எதையும் பார்க்கக்கூடாது. வெளியிலேருந்து நம்ம காமிச்சிருக்காரு, உலக பிரகாரமானது எல்லாமே நம்ம காமிச்சிருக்காரு. பூமி, வானம் இதெல்லாம் பார்க்கும்போது அதிசயமாக தான் இருக்குது. அதுலேருந்து நம்ம பார்க்குறத விட நம்ம எழுத்துலேருந்து பார்த்து நம்ம படித்து அதன் மூலமாக நம்ம கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழணும். பொதுவான வெளிப்பாடு, சிறப்பு வெளிப்பாடுன்னு 2 வெளிப்பாடுகள் மூலமாக தன்னை பற்றியதான எல்லா கருத்துக்களையுமே சொல்லியிருக்கிறாரு. அதன்படி
நம்ம இந்த 1689 விசுவாச அறிக்கை நம்ம கொடுத்துருக்கிறதுல புத்தகம் பழைய ஏற்பாடில் வந்து 39 புத்தகங்களும், புதிய ஏற்பாடில் 27 புத்தகம், மொத்தம் 66 புத்தகத்துக்குள்ளதான் இந்த 1681 கொள்கைகள் இருக்கு. அதை தான் நம்ம விசுவாசிக்கணும். அதுல கடவுள் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரோ அந்த சொன்னதுபடியாக நடக்கிறதும் அது விசுவாசி அதுபடியாக போகணுங்கிறதுக்காகத்தான் நம்மளுக்கு புத்தகங்களாக கொடுத்துருக்குறாங்க. மற்றதெல்லாம் எத்தனை புத்தகங்கள் இருக்கிறது. அந்த புத்தகங்களை விட இந்த புத்தகத்துக்குள்ளதான் நம்மளுக்கு வெளிப்பாடுகள் அவர் தன்னை பற்றியதான வெளிப்பாடு முழுமையாக காமிச்சிருக்கிறார். அதனால அதை தான் விசுவாசிக்கணும். ஐயா இந்த மைக்கு இந்த அவர்கிட்ட கொடுங்க. அப்படியே திருச்சபைக்கு ஒவ்வொரு காலங்கள்லையும் ஒவ்வொரு வெளிப்பாடு கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாருங்க. இப்போ இருக்கிற நிகழ்காலத்தில் இருக்கிறதுக்கு கொடுத்துருக்காருங்க, வெளிப்படுத்திருக்கிறாருங்க. நம்மளுடைய காலங்கள்லேயும் ஒவ்வொரு காலங்கள்லையும் ஒவ்வொரு வெளிப்பாடு கொடுத்துருக்காருங்க. நம்மளுடைய காலங்களில் என்ன கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்சுக்க முடியும். அது கடைசி காலத்துக்கு சொல்லியிருக்காரு. இல்லைண்ணே, அந்த அந்த வார்த்தையை வாசிங்க. அங்கே என்ன எழுதியிருக்குது? ஆகவே தேவனுடைய ஞானம், வல்லமை, நற்குணம் ஆகியவற்றை தெளிவாக வெளிப்படுத்தினாலும் ரட்சிப்புக்கு இன்றியமையாத கடவுளையும் அறிவையும் அவரது சித்தத்தையும் வெளிப்படுத்த வல்லமையற்றவையாக உள்ளன. ஆகவே தேவன் தமது திருச்சபைக்கு வெவ்வேறு காலங்களில் பல்வேறு விதத்தில் தம்மையும் தமது சித்தத்தையும் வெளிப்படுத்தினார். இப்ப என்ன சொல்லுது? வெவ்வேறு காலங்களில் தம்மையும் தமது சித்தத்தையும் வெளிப்படுத்தி அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தினார்னா என்ன? வெளிப்படுத்தினாரா வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரா? இல்ல, வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் கிடையாது. அப்ப எதுக்கு இந்த காலத்துல வெளிப்பாடு இருக்கு? அதுல என்ன இருக்குல்ல? வேதத்துல இருக்கு. அவர் வெளிப்படுத்தி இருக்கிற விஷயம் பல்வேறு காலங்கள்ல தன்னை குறித்து அவர் வெளிப்படுத்தி முடிச்சிட்டார். ஏற்கனவே வெளிப்படுத்திட்டாரு, திரும்ப அதுக்கு வெளிப்படுத்தணும். வீடை கட்டி முடிச்சு உங்களை கூட்டு வந்து வீடை சுத்தி பாருங்கன்ட்டு உள்ள வந்துட்டு வீட்டை காட்டுங்க நீங்கன்னா இந்த காலத்துல எதுக்கு என்ன வெளிப்பாடு? எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்ட்டாரு. பரப்புதலுக்கும் தீய மனிதர்கள் அது மட்டுமல்லாது சத்தியத்தின் பாதுகாப்பிற்காகவும் பரப்புதலுக்காகவும் தீய மனிதர்கள், பிசாசு, உலகம் ஆகியவற்றின் தொல்லைகளின் மூலம் திருச்சபை பாதிப்புறாதபடி நிலைநிறுத்தப்பட்டு ஆறுதல் பெறவும் தம்மை சித்தத்தை தம்மை குறித்துமான வெளிப்பாட்டை எழுத்து வடிவில் அருள திருவுளம் கொண்டார். என்ன சொல்றாரு? தன்னை பறிச்சு தன்னுடைய சித்தத்தை குறித்து தன்னுடைய நோக்கத்தை குறித்து எல்லாத்தையும் அறிவதற்கு எழுத்து வடிவில் கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டார். எழுத்து வடிவில் எழுதி கொடுத்துட்டாரு. இப்ப திரும்ப யாரும் எழுத போறாங்களா? எழுதணுன்ற அவசியம் இருக்கா? அவ்வளவுதான் பிரமாணம். ஆமா, உங்ககிட்ட ஒன்று வெளிப்படுத்திட்டு இவர்கிட்ட ஒன்று வெளிப்படுத்தி இவர்கிட்ட ஒன்று எத்தனை பேர்ட்டு வெளிப்படுத்திட்டே இருப்பாரு. இது எழுதி கொடுத்துட்டாருன்னா இப்ப எல்லா பேரும் வாசிக்குவீங்கல்ல. ஒரு மெசேஜை ஒவ்வொருத்தனுக்கா நான் ஃபோன் பண்ணி சொல்றதுக்கும் நியூஸ்ல சொல்றதுக்கு வித்தியாசம் இல்லையா? நியூஸ்ல சொல்லிட்டேன்னா ஒவ்வொரு வீடு வீடா போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அவர் எழுதி கொடுத்துட்டாருன்னா இனி ஒவ்வொருத்தங்கிட்டையும் தனித்தனியா போய் பேச வேண்டிய அவசியம். எல்லாருக்கும் ஒன்று பேசிட்டாரு அவர். வேதத்துல இல்லாம பேசுறாங்க. இல்ல, இப்ப வேதத்துல இல்லாம இப்ப நான் கடவுள் பேசுறாருன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பைபிள்லையும் பேசுறாரு வெளியேயும் பேசுறாருன்னு. இப்ப கேட்டீங்கன்னா பைபிள்ல பேசுறாரு வெளியவும் பேசுறாரு அப்படின்வாங்க. அவர் என்ன சொல்றாரு? என் சித்தத்தை நான் தெளிவா எழுதி கொடுத்துட்டேன்றார். கொடுத்துப்புட்டு திரும்ப பேசினா அவர் பொய்க்காரா இல்லையா? ஏற்கனவே என்ன செய்யணும் உங்ககிட்ட எழுதி கொடுத்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு உங்க பின்னாடியே வந்து நீங்க செய்யறீங்களா இல்லையான்னு பார்த்துட்டீங்கன்னா அது என்ன அர்த்தம்? நான் என் வார்த்தையை நானே மீறுறேன்னு அர்த்தம். நான் இப்படிதான் பேச போறேன், இப்படிதான் சித்தம் எழுதி கொடுத்துட்டு
நான் அதை பேச வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ இந்த வீடு இருக்குது, இந்த வீட்டை உங்களுக்கு கொடுக்குறேன்னு வாயில சொல்லி பத்திரம் போட்டு நான் எழுதி கொடுத்துட்டேன். உங்கள் கையில் பத்திரம் இருக்குது. இப்போ பத்திரத்தின் மூலமாகவே இந்த வீடு உங்களுக்கு சொந்தமாயிருச்சு. இப்போ நான் இவர்கிட்ட போய் அந்த வீடு அவருக்கு மட்டும் கொடுக்கல, உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான் சொன்னேன்னா செல்லாது, அவர் பேச்சே செல்லாது. நான் இனி பேச அவசியமே இல்லை. ரிட்டன்ல எழுதி கொடுத்துட்டா அதுக்கு பேச்சு கிடையாது, அதோட முடிஞ்சுச்சு. இப்போ இவங்கெல்லாம் அவர் என்கிட்ட பேசுறாருன்னா சொல்றாங்க, வேதத்துக்கு போகாதுன்னு சொல்றாங்க. வேத சித்தத்தில் அவர் பேசல, இந்த வேதம் பொய்ன்றான் சிம்பிளா. கடவுள் என்கிட்ட தனியாக பேசுறான்னு அவன் சொன்னான்னா இந்த வேதம் வந்து பொய், இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ வேதம் உண்மையை, மனுஷன் உண்மை, எது பொய் நம்ம பார்க்கணும். அதனால் அதை நம்ம கொஞ்சம் சீரியஸாக ஹேண்டில் பண்ணணும். இதில் இப்போ நம்ம சீர்திருத்தவாதிகள்லாம் பாருங்கள், இந்த வசனத்துக்கெல்லாம் பதிலடியாக இருந்தான். நீங்கள் வாயில் பேசுறதை விட இந்த வசனத்தை எடுத்து பேசுங்க. இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. 1 தீமோத்தேயு லூக்கா 16 சொல்கிறாரு, மோசையும் தீர்க்கதரிசி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, செத்து போனாலும் நான் நீ போய் மறந்துட மாட்டான். அப்போ இவங்க எல்லாம் அற்புத அடையாளங்களே தேடிட்டு இருக்கிறாங்க. அற்புத அடையாளம் ரட்சிக்கும், மனம் திரும்புதலை கொடுக்கும்ன்றான். பாவினால் அருளப்பட்டு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனமும் முக்கியமான வசனம். எபிரேயர் 1, ரோமர் 15, 2 பேர் எல்லாம் தெளிவாக சொல்லுது. அவர் என்ன விரும்புகிறாரு, என்ன வாழணும்னு ஆசைப்படுறாரு, நம்மக்கிட்ட என்ன பேசுன்ற எல்லாத்தையுமே பேசி கொடுத்துட்டாரு. இனி பேச மாட்டேன்னு சொல்லியும் கொடுத்துட்டாரு. என்னுடைய கடைசி வெளிப்பாடு என்னுடைய குமாரன் தான். எபிரேயர் 1 அதான் சொல்லு. பூர்வ காலில் பங்கு பங்கா வகை வகையாக பேசின குமாரன் கடைசி காலத்தில் குமாரன் மூலமாக எல்லாவற்றையும் நிறைவு செய்தார். அதனால தான் இன்றைக்கி நீங்கள் நானும் பேச வேண்டிய அவசியம். நீங்கள் நானும் கடவுள்கிட்ட பேசணும்னா ஒன்று தான் பைபிளை திறந்தா மட்டும்தான். கடவுள் என்ன பேசுகிறாருன்னு தெரியணும்னா வேதத்தை திறந்தா மட்டும்தான், வேறு எந்த வழியும். அப்போ கடவுள் அந்த அதில் பாருங்கள், இந்த உலகத்தினுடைய படைப்பின் கிரியின் மூலமாக கடவுளுடைய ஞானம், கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய நற்குணம் இதெல்லாம் தெளிவாக இருக்குது. இதை வச்சுட்டு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ பொதுவாக இப்போ ஒரு மலையில் ஒரு காட்டுவாசி இருக்கிறாங்க. அந்த காட்டுவாசிக்கு பைபிளே போகல, ஆனால் அவன் கடவுளை உருவம் இல்லாமல் வணங்குறான், சிலையில் இல்லாமல் படைச்ச கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி இயற்கையை வணங்குறான். அந்த ஆதி குடிமக்கள் எல்லாம் இயற்கையை வணங்குனாங்க, உருவத்தில் வணங்கலை அப்படின்றான். அப்போ இயற்கையில் கடவுளை வணங்கும் பொழுது கடவுள் இருக்கிறாருன்றான், கடவுள் வல்லமையானவர்ன்றான், கடவுள் தன்னை படைச்சவர்ன்றான், கடவுள் தான் வாழ்க்கையை ஆளுகிறாருன்றான். அவன் கடவுளுக்கு பயந்து, தன் மனசாட்சிக்கு பயந்து, பொய் சொல்லாமல் திருடாமல் வாழ்கிறான். அவன் செத்து போனால் எங்கே போவான்? எப்படி பரலோகம் போவான்? இல்லை, நான் சன்மார்க்கமாக வாழ்ந்திருக்கேன். ஆனால் வந்து சன்மார்க்கமாக வாழ முடியுமா? சன்மார்க்கமாக வாழ்றவனுக்கு பரலோகம் இருக்குதா? இந்த படைப்பை வழங்காம வந்து தெரியாம தானே வணங்கிட்டு இருக்கான். நமக்கு கடவுள் இருக்காரு, ஆனா யாருன்னு தெரியல. இருக்காரு, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. முஸ்லீம் அப்படித்தானே கும்பிட்றான். முஸ்லீம் உருவ வழிபாடு இல்லை, இறைவன் ஒருவனேன்னு சொல்றான். இறைவன் எல்லாத்தையும் ஆளுகிறான்ற. முஸ்லீம் பரலோகம் போவானா? இந்த மாதிரி உலகத்துல பல மதம் இருக்குது. பல மதங்கள்ல இந்த வேதம் போல, வேதம் போகாம அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்பாட்டில் அவன் தேவ பயத்தோட பாவத்தை செய்யாம என்ன செஞ்சு அவனுடைய மனசாட்சிக்கு எதெல்லாம் தப்புன்னு இருக்கோ அதெல்லாம் செய்யாம ஒழுக்கமா வாழ்றான். அவன் போவானா இல்லையா? ஏன் போக மாட்டான்? இல்ல, பாவ மன்னிப்பு, ஆண்டவருடைய பாவ மன்னிப்பு தெரியாம எப்படி பாவம்? சொல்லுங்க. அது தாவீது சொல்றாரு, நான் பாவத்துல பிறந்தேன்னு சொல்றாரு. பாவத்துல இருக்குங்க, பிறகிலே பாவத்துல தான் பிறந்திருக்கும். அப்ப அவனுடைய பாவங்கள் கழுவப்படாம பரலோகம் போக முடியாது. கன்ஃபார்ம் வேதம் சொல்லுது. ரைட். இப்ப பாவம் கழுவப்படுறதுக்கு என்ன செய்யணும்? வேதம் அறிஞ்சிருக்கணும், வேதம் அவங்களுக்கு போகணும். அப்ப அவனுக்கு என்ன பிரச்சனை? காட்டுவாசியா அல்லது தனியா ஆவியில கடவுளை ஆராதிக்கிறவனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு தெரியல, என்ன தெரியல, உண்மையான வேதம் தெரியல, அவ்வளவுதான். நிறுத்திடுங்க, போட்டு குழப்பாதீங்க. கடவுள் சொல்றாரு, என் சித்தம் என் இருதயம் மனிதன் ரட்சிப்பதற்கு நான் வேதத்துல எழுதி கொடுத்தேன்னு சொல்றாரு. இது அவனுக்கு தெரியாது. படைப்பு பார்த்துட்டு என்ன சொல்லுவான், அந்த படைப்பு எல்லாம்
ஒரே கடவுள்னு சொல்லும், ஒரு கடவுள் தான் சொல்லும். இந்த படைப்பு எல்லாம் கடவுள் வல்லமையானவர்னு சொல்லும். இந்த படைப்பு எல்லாம் கடவுள் ஞானம் உள்ளவர்னு சொல்லும். இந்த படைப்பு எல்லாம் கடவுள் இரக்கம் உள்ளவர், மலையை பார்க்குறான், பயிர் விளையிறதை பார்க்குறான், கடவுள் நன்மையானவர், கடவுள் அன்பானவர், கடவுள் மனிதனுக்கு நன்மை, இதெல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனால் கடவுள் ரட்சிப்பார்னு அவனுக்கு தெரியாது. இன்னொன்று, அவனுக்கு பாவம் தெரியும், குற்றம் தெரியும், தான் சரியில்லைன்னு தெரியும், மனசாட்சிக்கு விரோதமாக வாழ்றோன்னு தெரியும், ஆனால் விடுதலை எங்கன்னு தெரியாது. அந்த அளவு அந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. ரட்சிப்புக்கு இன்றியமையாத சகலவித அறிவையும் விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் தவறிழைக்கக்கூடாத நியதியையும் போதுமானதாக வேதம் மட்டுமே அமைந்துள்ளதுன்னு ஆரம்பிச்சிருக்கிறார். அப்ப வேதம் மனிதனை ரட்சிப்புக்கான அடிப்படையான எல்லாத்தையும் கொண்டிருக்கிறது. வேதத்துக்கு வெளியே கடவுள் தனது சித்தத்தை, ரட்சிப்பின் வெளிப்பாட்டை யாருக்கும் கொடுக்கல. இப்ப அவன் எப்படிங்க, இப்ப நரகம் போவான்னு எப்படி சொல்றீங்க? அவன் கையில பைபிளே இல்லையே, கடவுளை எப்படி எவ்வளவு நியாயம் தீர்ப்பாரு? நீங்க போய் சுவிசேஷம் சொல்லி பைபிளை கொடுத்து அவன் நிராகரிச்சா அவன் நரகத்துக்கு போலாம். அவனுக்கு பைபிளே போலையே, அவனுக்கு இயேசுவே எவனும் போய் சொல்லலையே, அவன் எப்படி நரகத்துக்கு போவான்? அதுக்குதான் ரோமர் 1:2 என்ன சொல்றாரு? அவனுடைய மனசாட்சியில குற்றம் உண்டு குற்றம் இல்லைன்றதை தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவனுக்கு எது பாவம் எது பாவம் இல்லைன்னு தெரியும். ஆனா அவனால பாவத்தை விட முடியாது. தேவன் அவனுக்கு அந்த வெளிப்பாட்டை கொடுக்கல. அவனுடைய சொந்த பாவத்தை நிமித்தமாக தேவன் அவனை நியாயம் தீர்த்து நரகத்துக்கு தான் உட்படுத்துவார். அவனுக்கு அந்த தேவராஜ்யத்தின் வெளிப்பாடுகளையும் சிலாக்கியங்களையும் தேவன் கொடுக்கல. தேவன் அந்த வெளிப்பாட்டை கொடுக்காம, தேவன் அந்த கிருபையை கொடுக்காத மனிதனை நீங்க எப்படி அவன் பரலோகம் போவான்னு சொல்ல முடியும்? சரி, அவன் அப்போ அவனுடைய ஆத்மா கிடைச்சி எனக்கு யாரும் சொல்லலை பூமியில இருந்தப்ப. சொல்லியிருந்தா நான் மன்னிப்பு பாவத்துக்குரிய பரிகாரத்தை உனக்கு சொல்லணும்ன்றது என் கடமையா? இல்லை, அதுக்கு ஊழியக்காரங்களை அதுதான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கணுன்றது உங்க உரிமையா எனது கிருபையா? கிருபை. அப்ப அந்த கிருபையை நீங்க உரிமையை கேட்கலாமா? எனக்கு ஏன் நீங்க வெளிப்படுத்தல் உரிமையை கிருபையை கேட்க முடியுமா? உங்களுக்கு உரிமை இல்லை. அதாவது நான் சொல்றேன், இப்போ நான் ஒரு கோயில் போறேன், ஒரு 50 பிச்சைக்காரங்க இருக்கிறாங்க, நான் ஒரு 10 பிச்சைக்காரங்களுக்கு பணம் போடுறேன். என்கிட்ட அவ்வளோதான் பணம் இருக்கு, அவ்வளோது நான் அவ்வளோ பேர்கிட்ட கொடுக்க விருப்பம் படுறேன். 10 பேருக்கு பணம் போட்டனால பாக்கி 30 பேர் எனக்கு ஏன்டா நீ பணம் கொடுக்க கேட்க முடியுமா? இது இப்படிதான் நம்ம இப்ப அந்த 30 பேருக்கு கொடுக்காம நான் போயிட்டேன்னா, 30 பேருக்கு நான் போட்டனால இவனுக்கு ஏன் போடல நீங்க கேள்வி கேட்குறீங்க. 30 பேருக்கு கொடுக்காம நான் பாட்டுக்கு போயிட்டு கடந்து போயிட்டேன்னா, இப்போ உங்களுக்கு பிரச்சனை 30 பேரை வாழ வச்சாதான் பிரச்சனையா தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எல்லாரும் பட்னியா கிடந்து செத்தா பரவாயில்ல, அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. போடலைன்னா எல்லாருக்கும் போடாம போ, 10 பேருக்கு மட்டும் போடாதன்றீங்க. 10 பேர் வாழ்றது எனக்கு பிரியமா இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்க, 10 பேர் எங்களை மேல சாகடிங்க இருக்கீங்க. பாவம் இல்லாத மனிதனே இல்லைன்னு தான் சொல்லியிருக்கு. பரலோகத்துலதான் பார்க்க முடியும், பூமியில யாரையும் பார்க்க முடியாது. பரலோகத்துலதான் பாவம் இல்லாத மனிதனை பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ ஏன் இந்த முதல் அத்தியாயம் நமக்கு அவ்வளோ முக்கியம்னா, நம்ம அதை கவனமாக புரிஞ்சுக்கணும். கடவுள் தான் விருப்பத்தையும் தான் ரட்சிப்பையும் பைபிளில் திறந்து படித்தா மட்டும்தான் வெளிப்படுத்துவார். அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப எப்போ பார்த்தாலும் வேதத்தை படிக்கணும், வேதம் இல்லாமல் ரட்சிப்பில்லை, வேதத்தை வாசி நம்ம சொல்கிறோம். மற்ற சபையில் அவன் வேதத்தை அடிஷ்னலாக சேர்த்துக்கிறான். அவனுடைய சித்தத்தையும் அவனுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு கருவியாக தான் வேதத்தை படிக்கிறான். இதை ஒரு ஜோசிய புத்தகம் மாதிரி படிச்சுட்டு இருக்கிறான் ஒவ்வொரு வசனங்களும். அதனால் நீ வேதத்தை மூடி வச்சாலும் கடவுள் உன்னை ரட்சிக்க முடியும்.
வேதம் இல்லாமல் கடவுள் வந்து இரக்கமானவர். கடவுள் வந்து ஒரு கூட்டம் என்ன சொல்லுது, இது எல்லாமே பயமுறுத்துறாங்க, பைபிளை சொல்லி சொல்லி பயமுறுத்துறாங்க. எல்லாருமே கடவுள் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு தான் போவார், நரகன்றது ஒன்றுலாம் இல்லை, எல்லாருக்கும் தேவன் கிருபையை கொடுப்பாருன்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் வேதம் தெளிவாக ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ கீழே சொல்லப்பட்ட எல்லா வசனத்தையும் நீ வீட்டில் உட்காந்து வாசிப்பார். இப்போ ரெண்டாவது அதில் தான் பார்க்குறோம். இங்கே பாருங்க, பரிசுத்த வேதாகமத்தை எழுத்துல வடிவில் கடவுள் கொடுத்துட்டாருன்னு சொல்லி 66 புத்தகத்தையும் பேரை எழுதி வச்சிட்டாங்க. ஏன்னா வேற புத்தகத்தை யாரும் நடுவில் சேர்த்துடக்கூடாது, எனக்கு புதுசாக கடவுள் ஒன்று வெளிப்படுத்தினாருன்னு சேர்த்துடக்கூடாது, இருக்கிற புத்தகத்தையும் குறைச்சிடக்கூடாது. இதெல்லாம் கடவுளுடைய புத்தகம், நீங்கள் நானும் குறைச்சிடக்கூடாது. எந்த 66 புத்தகம் ஆவியினால் எழுதப்பட்டதுன்றதையும் அவங்க கீழே எழுதி கொடுத்து போயிட்டாங்க. இந்த ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல இருக்கக்கூடிய புத்தகம் மட்டும்தான் நம்ம படிக்கணும். வேற நடுவில் எதையும் சேர்க்கவும் முடியாது, எதையும் குறைக்கவும் முடியாது. இதை தவிர வெளியே கடவுளுடைய வெளிப்பாடு எங்கேயும் இல்லை. சரிங்களா? அதனால இது நம்ம பிரதானமாக பார்க்கணும். இந்த 66 புத்தகங்களும் தேவ மனிதர்களால் அவருடைய ஆவியினால ஏவப்பட்டு எழுத புஸ்தகம். அப்படி ஏவப்படாத புஸ்தகங்களும் இருக்குதானே? ஆமாம். இப்போ ஏன்னா பவுல் வந்து கொரிந்து சபைக்கு இன்னொரு நிருபத்தை எழுதுறாரு, ஆனால் அது வேதத்தில் வந்து வரல. ஆமாம். இப்போ தாவீது சங்கீதம் நிறைய எழுதியிருக்காரு, எல்லா சங்கீதமும் சேர்க்கப்படல. சாலமோன் 3000 நீதிமொழிகள் எழுதினார், எல்லாத்தையும் நம்ம சேர்க்கல. மோசேயும் இதே ஆகமங்களை தாண்டி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். இப்போ எந்த புத்தகத்தை வேதத்தில் சேர்க்கணும், எந்த புத்தகத்தில் வேதத்தை சேர்க்கக்கூடாதுன்றதை தேவன் தீர்மானிக்கிறார். தேவன் எப்படி தீர்மானிக்கிறார்? ஒரு புத்தகத்தை இது வேதமா இல்லையான்றதுக்கு நம்ம 5 அடிப்படை தகுதிகளை பார்க்குறாங்க. முதல்ல அது மனிதனை மையப்படுதா, கடவுளை மையப்படுதான்னு பார்க்குறான். இன்னொன்று அதில் ரட்சிப்பு மையமாக இருக்குதான்னு பார்க்குறான். மற்ற வேத உபதேசங்கள் அது முரண்படுதான்னு பார்க்குறாங்க. ஸோ அது ஏற்கனவே தேவ மனிதர்களால் அங்கீகரிக்கப்படுதான்னு பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்து தான் ஒரு புத்தகத்தை பைபிளை சேர்க்குறாங்க. மோசே எழுதிட்டாரா கொடுங்க, பேதுரு எழுதிட்டாரா கொடுங்கன்னா சேர்க்கல. ஏன்னா அவனும் பாவி இவனும் பாவி, ஆவியான மனிதர்கள் தான் எழுதுறாங்க. எது ஆவியினால ஏவப்பட்டு எழுதப்பட்டதுன்றதுக்குன்னு ஒரு தரம் இருக்கு. அந்த தரத்தின் அடிப்படையில் தான் வேதத்தில் ஒவ்வொரு புத்தகத்தையும் சேர்க்கிறாங்க. சரிங்களா? ரைட். இப்போ 3லேருந்து 3, 4 வாசிச்சு நம்ம முடிக்கலாம். 3, 4, 5 முடிக்கலாம். ஜஸ்டின் வாசிங்க. தள்ளுபடி புத்தகங்கள் என அழைக்கப்படுபவை தெய்வீக ஏவுதலால் அருளப்படாதவையால் பரிசுத்த வேதாகமத்தில் அவற்றிற்கு இடமில்லை. ஆகையால் அவை ஏனைய சாதாரண புத்தகங்களைப் போல் பயன்படுத்தப்பட வேண்டுமே தவிர திருச்சபையில் அவற்றிற்கு எந்தவிதமான அதிகாரமும் இல்லை. லூக்கா 24:27. தள்ளுபடி புத்தகங்கள் வந்து தேவ ஆவியினால் அருளப்பட்டது கிடையாது. இது வந்து மற்ற சாதாரண புத்தகம் மாதிரி பயன்படுத்தலாம். ஆனால் வந்து அது திருச்சபையில் பிரசங்கிக்கவோ அல்லது அதை பின்பற்றவோ அதுக்கு அதிகாரம் இல்லை. அதாவது அவரே சொல்லிட்டாருங்க இதுதான் உண்மைன்னு, பவுலே எழுதிட்டார், பவுலே சொல்லிட்டாரு, மோசையே சொல்லிட்டாரு இதான் உண்மை, அந்த போதகரே சொல்லிட்டாரு இதான் கடவுளுடைய வார்த்தை, அந்த மாதிரி சார்ந்து இல்லாமல், அல்லது இந்த சபையே இவ்வளோ பெரிய சபையை இதை பின்பற்ற அதனால இது உண்மை நம்ம சொல்லாமல் நேரடியாக நம்ம தனிப்பட்ட முறையில் வாசித்து அது கடவுளால் எழுதப்பட்டதுன்ற உறுதியை நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் உண்மையாக வேதத்தினுடைய அதிகாரத்தை நம்ம பற்றிருக்கணும்னு அர்த்தம். நான் சொல்கிறேன்றக்காண்டி நம்பாமல், இல்லை வேற யாரும் சொல்கிறன்றக்காண்டி நம்பாமல், இந்த மனித அதிகாரத்தையும் நம்ம பற்றிக்கொள்ளாமல் வேதத்தை நம்பணும்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்களா? 5வது பாயிண்ட்ல வேதத்தை நம்புவதற்கான காரணத்தை சொல்றாரு. வேதம் ஒன்றோடு ஒன்று ஒத்து போயிடும். ஆமாம். ஒரு புத்தகத்துக்கு மற்ற புத்தகத்துக்கு முரண்பாடு கிடையாது. பேதுரு சொன்னதை பவுல் மாற்றி சொல்ல மாட்டார், மோசே சொன்னதை யோசுவா மாற்றி சொல்ல மாட்டார். எங்கேயுமே யாரும் எந்த முரண்பட்ட கருத்தை சொல்லாமல் இருக்கிறது தான் இது கடவுளுடைய வார்த்தைன்றதுக்கு இன்னொரு அதிகமான ஆதாரம். இப்போ வேதம் தன்னை குறிச்சே சாட்சி கொடுக்குது. முதல்ல அதனுடைய தெய்வீக தன்மை, அப்புறம் தன் இயல்பு, மாண்பு மிக்க தன் இயல்புனா எங்கேயும் எந்த முரண்பாடையும் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் தெளிவான விஷயத்த சொல்கிறது. எல்லா மகிமையும் கடவுளுக்கு கொடுக்கும்படியே 66 புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. எந்த புத்தகமும் மனிதனுடைய இப்போ நான்
நான் ஒரு வரலாறு புத்தகம் எழுதுறேன்னு சொல்லி, என் வாழ்க்கையை பற்றி எழுதுறேன்னு சொன்னால் நான் என்னையை பற்றி பேசுவேன்னா கடவுளை பற்றி பேசுவேன், என்னையை பற்றி தான் பேசுவேன். உலக புத்தகத்துக்கு மற்ற புத்தகத்துக்குமான வித்தியாசம் என்னன்னா, எல்லா புத்தகத்தையும் எழுதக்கூடிய அந்த ஆசிரியர் தன்னை பற்றியும் அல்லது தான் அறிஞ்ச காரியத்தை மட்டும்தான் பேசுவான். அவனால் எப்போதுமே கடவுளுடைய மகிமையை குறித்து எழுத முடியாது. இப்போ பிற மதத்தை சேர்ந்தவங்களும் கடவுளை குறித்து நிறைய புத்தகம் போட்டுக்கிறாங்க. இயேசுடைய வாழ்க்கை வரலாறு கண்ணதாசன் எழுதியிருக்கிறார், இயேசு காவியம்னு எழுதியிருக்கிறார். ரக்ஷண்ய யாத்திரையை இன்னொருத்தர் எழுதியிருக்கிறார். அதுவும் சுவிசேஷம் ஒன்றா, அவங்களும் இயேசு பெத்லகேம்ல பிறந்தாரு, இங்கே வளர்ந்தாரு, இங்கே ஊழியம் பண்ணாரு, சிலுவையில் மறிச்சாருன்னு எழுதுறாங்க. குரான்லையும் இயேசுடைய வாழ்க்கை இருக்குது. இப்போ அதையே நம்ம வேதம் இல்லை, இதை நம்ம வேதம் நீங்கள் சொல்கிறோம். அது மனிதனால் புனையப்பட்டது, மனித எழுத்துக்கள். அது கடவுளை மகிமைப்படுத்த முடியாது. அதை நீங்கள் வாசிங்கனாவே தெரியும். கண்ணதாசனுடைய அந்த ரட்சணிய யாத்திரை இயேசு காவியத்தையும் நீங்கள் வாசிங்கன்னா அது ஒரு கவிதை நயத்தோடு எழுதப்பட்டிருக்கும், அவ்வளோதான். அதில் ஆவியின் ஏவுதலோ அது உங்கள் இருதயத்தை மாற்றவோ இயேசுவை குறித்து மகிமையாக என்பதற்கோ அந்த புத்தகம்லாம் உதவாது. விளக்க உரை புத்தகம், இந்த விசுவாச அறிக்கை, நம்ம வச்சிருக்கிற இந்த போட்டிருக்கிற புத்தகம் எதுவும் மனித இருதயத்தை மாற்றாது. நம்ம போட்டிருக்கிற எல்லா புத்தகமும் பைபிளை ஒழுங்கா படின்னு போட்டு சொல்கிறது எழுதியிருக்கிறோம். இந்த புத்தகம் எதுவுமே வேதத்துக்கு இணையானது அல்ல. இந்த புத்தகம் எல்லாம் மனித கரைகளோடு இருக்குது. இது ஆவியில் எழுதப்படலை, இதில் பாவம் இருக்குது. வேதம் அப்படி கிடையாது. வேதம் உயரிய நோக்கத்தோடு கடவுளுடைய மகிமையை சொல்லுது, தவறு இழைக்காதவன். அதனால இயேசு இன்னைக்கு நம்ம காலையில் பார்க்கும்போது சொல்றார், நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு எழுத்துடைய உறுப்பு கூட அழியாதுன்னார். அப்படின்னா கடவுள் எவ்வளவு கவனமாக வேதத்தில் வைக்கிற ஒரு புள்ளி, ஒரு ஆச்சரிய குறி, ஒரு கமா, இது எல்லாத்தையும் கடவுள் பார்த்து நியமித்து எழுதி வச்சிருக்கிறார். ஈஸியாக போய் பைபிளில் குறை இருக்குது, பைபிளில் தவறு இருக்குதுன்னா சொல்லிட முடியாது. சரிங்களா? அதனால அதில் அவர் சொல்கிறார், ரட்சிப்புக்குரிய ஒரே வழிமுறையை கொண்டு இருக்குது. இவ்வளவு வருஷமாக பைபிள் தப்புன்னு எவனாலையும் நிரூபிக்க முடியாது. பைபிள் இந்த விஷயத்தை தப்பாக சொல்லிடுச்சு, இந்த வரலாற்று பொய் இருக்குது, அறிவியல் பொய் இருக்குது, நிரூபிக்க முடியலை. நான் சொல்கிறேன், நிரூபிக்க முடியல. பைபிளை பொய், எல்லாரையும் பொய்ன்னு சொல்லிட்டு போகலாம், ஆத்தன்டிக்காக நிரூபிக்கணும்ல. நிரூபிப்பதற்கான எந்த ஆதாரமுமே இல்லை. குரான பொய் நிரூபிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆதாரம் அதனுடைய முரண்பாடுகள்லேயே இருக்குது. இப்போ நம்ம வச்சிருக்க எத்தனையோ மனித புத்தகங்களில் குறைவு இருக்குன்றதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது. பைபிள் எங்கே அந்த ஆதாரம் இருக்கு? முடியாது, இல்லை. ஏன்னா இது தேவனுடைய ஆவியினால நேரடியாக எழுதப்பட்டதுனால இது தவறிழைக்காத போதுமான தன்மையை கொண்டு இருக்கிறது. இன்னொன்று, இந்த பைபிள் கடவுளுடைய வார்த்தைன்றதை நம்ம எப்படி நம்ப முடியும்? ஆவியானவர் இல்லாமல் நம்ப முடியாது. அதான் அவர் கீழே எழுதுகிறார், ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள இடைப்பட்டு இதுதான் கடவுளுடைய வார்த்தைன்ற கன்விக்ஷனை, நம்பிக்கையை கடவுள் ஏற்படுத்தணும். உலகெல்லாம் பைபிளை கையில் கொடுத்துட்டோம், எல்லாம் இயேசுவை நம்புவாங்கன்னா எப்படி நம்புவான்? ஏகப்பட்ட பைபிளை அச்சடித்து எல்லா கிராமங்களுக்கு தான் கொடுத்துட்டாங்க, விசுவாசி ஆகிட்டாங்களா? இல்லை. இப்போ இந்த இது வெறும் எழுத்து தான், இது வெறும் பேப்பர் தான். இது கீழே போட்டால் உடையும், கிழிச்சிங்கன்னா கிழிஞ்சிடும். ஆனால் இந்த எழுத்துக்களோடாக கடவுள் இடைப்படணும், ஆவியானவர் செயல்படணும். அப்போ தான் மனுஷன் இது கடவுளுடைய வார்த்தையை நம்புவான். நீங்கள் நானும் ஒரு மனிதனுக்கு இது பைபிள் சொல்லுது நம்புன்ற விசுவாசத்தெல்லாம் கொடுத்துட முடியாது. அவன் சொந்தமாக திறந்து படித்து அந்த வசனத்தின் ஊடாக ஆவியானவர் அவனுக்குள்ளே பேசினா மட்டும்தான் இது உண்மையாக கடவுளுடைய வார்த்தை. அதுதான் கீழே யோவானு 1 கொரிந்தியர் 1 யோவான் ஆதாரங்கள் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியினால் அன்றி இயேசுவை ஒருத்தனும் கர்த்தர்னு சொல்ல முடியாதுன்னா என்ன அர்த்தம்? அவர் மட்டும்தான் இது கடவுளுடைய வார்த்தைன்னு திறக்கக்கூடிய கண்ணு கொடுப்பார். இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ விளக்கப்படுத்தினாலும் எவ்வளோ ஆர்கியூ பண்ணாலும் மனித இருதயத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கையை வேதம் கொண்டு இருக்கிறது. இதான் நம்ம வேதத்தினுடைய 5 சிறப்பு தன்மைகளை நீங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த வாரம் பாக்கி உள்ள காரியம். இப்போ ரிலீஜியஸ் புக்குன்றது அது எழுதினவனுடைய பார்வையில், என்னுடைய பார்வையில் அது ரிலீஜியஸ் புக் கிடையாது. அதனால தான் அவர் மற்ற சாதாரண புத்தகம்னா, இப்போ ரோமன் கத்தோலிக்கக்காரன்ட்ட தள்ளுபடி ஆகமம் தவறானதுன்னு எப்படி சொல்லுவ? படிக்காம தள்ளுபடி ஆகமத்தை குறித்து அறிவே இல்லாமல் அது தப்புன்னு எப்படி சொல்லுவேன்? அதை படித்தாதானே அதில் தப்பு இருக்குதுன்றதை அவன் ஆத்தன்டிகேட்டாக அவன் சொல்ல முடியும்.
நீ என் புத்தகத்தை படிக்கவே இல்லை, எப்படி நீ என்ன தப்புன்னு சொல்றான்னு கேட்டானா, அது எவ்வளோ முரண்பாடு நமக்கு தெரியணும், அதில் சத்தியம் இல்லைன்னு தெரியணும், அதில் எவ்வளோ போலிகள் அடைய இருக்குது, எவ்வளோ மனித கற்பனைகள் அடைய இருக்குன்னு தெரியணும்ல. அது உனக்கு நாலேஜ் தேவையில்லை. ஒரு உலக நாலேஜ் அதன் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம்ல. அதே போல் அது அக்குசேஷன் சொல்கிறத விட நீ சத்தியத்தை நீ நம்புறது சத்தியம்தான்றதை புரிந்து கொள்வதற்கு அது உனக்கு அவசியமாக இருக்குதுல்ல. அவன் சொல்கிறது சத்தியம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு உனக்கு அது அவசியமாக இருக்குதுல்ல. வெறுமனே அக்யூசேஷன் மாத்திரம் இல்லை, அது தவறுன்றதை புரிஞ்சால் இது மட்டும்தான் சத்தியன்ற ஆத்தன்டிகேட்டே நீ புரியனால அதுக்கு தான் அதை படிக்கணும். ரைட், தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். காலை பண்ணி ஜோம் பண்ணுங்க.